இன்றைக்கு யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போல் கனவு காண்கின்றார். ஒருபோதும் கனவு நனவாக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர். இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை வாய் பேசாதவர் காது கேளவருக்கு தன்னுடைய சொத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை நம்முடைய தலைவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான். திரைப்படங்களில் மக்களுக்கு என்னெல்லாம் செய்தோம் என்று சொன்னாரோ அவை எல்லாவற்றையும் முதல்வராக வந்து செய்து காட்டியவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கல்வி பொருளாதாரத்தில் ஒரு சமூக புரட்சி செய்தார். ஏழை எளியவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உள்ளிட்ட அத்தனை தரப்பு மக்களையும் உயர்த்துவதற்கு 68% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தான் உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கலியுக வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். அதனாலே ஒவ்வொரு குடும்பத்தினரும் இன்றைக்கு மனதிலே உள்ளத்திலே சாமியாக அவரை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் அவரது பக்தராக ரசிகராக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.